பாண்டிச்சேரியில போயிட்டு உங்க தலைவர் விஜய் அவர்கள் பேசுறத நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லாரும் சொல்கிறாங்க ஏன் பாண்டிச்சேரியில் வச்சாங்க அப்படின்னு. ஆமாம், ஆக்சுவலாக தலைவரோட திட்டமே எதிர்கால திட்டங்கிறதே யாரும் புரிஞ்சுக்க முடியாத இடத்துல தான் இருக்கிறது மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பாண்டிச்சேரி இந்தியாவில் இருக்கிற ஒரு தனி ஒரு டெரிட்டரியாக தான் அதை வைக்கிறாங்க. இன்ன வரைக்குமே நம்ம விடுதலை வாங்கி எத்தனையோ வருடங்கள் ஆனாலும் இன்னமும் அங்கே பிரெஞ்சுக்காரன் தான் இருந்துகிட்டு இருக்கான்னு எல்லாரும் கற்பனையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கே அப்படி கிடையாது. அது இருக்க இருக்க என்ன சொல்கிறது, புதுச்சேரி அப்படின்னு இது பண்ணி அது ஆக்சுவலாக சேரி, புரியுதுங்களா? அது சேரியாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் எங்கள் தலைவர் போய் அங்கே மீட்டிங் போட்டார். அவர் அவர் ஜெயிச்சிட்டாருன்னா அவர் அதை சேரி கிடையாது, அது விஜயநகரம் அப்படின்னு. விஜயநகர பேரரசு இருந்து அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, அதை மறுபடியும் கட்டமைக்கிறது உங்க தலைவர் கொண்டு வர போறாரு. கண்டிப்பா. அப்ப திரும்பியும் அந்த அடிமைத்தனத்தை கொண்டு வருவீங்களோ? எதுக்கு அடிமை? விஜய பேரரசு அந்த அடிமைத்தனத்தை கொண்டு வந்துருவீங்களோ? விஜயநகர பேரரசா இருக்கிறப்ப நாடு எவ்வளவு செழிப்பா இருந்ததுன்னு வரலாறு போய் படிச்சு பாருங்க. ஆனா அதே சமயம் அடிமையா இருந்திருக்காங்களா நிறைய பேரு. அடிமைங்கிறது நம்மளா நினைச்சுக்கிறதுங்க. எங்களோட தலைவர் முதலமைச்சரா இருக்கிற பட்சத்தில் இல்ல, அவர் இருக்கிறப்ப யாருமே உலகத்துல அடிமை கிடையாது. அப்ப உங்களுக்கே சந்தேகமா இருக்கு, விஜய் முதலமைச்சர் ஆகும் பட்சத்தில் வர மாட்டாரா? ஏன் ஆயிட்டாருன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன்.